ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவில் இன்ஜினியரிங் தமிழ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா நம்ம வீட்டோட ஃப்ளோரிங்க்கு யூஸ் பண்ணுற மெட்டீரியலான மார்பிளில் இருக்கிற ரெண்டு டைப் ஆஃப் மார்பிளை தான் நம்ம இன்னைக்கு கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ அந்த ரெண்டு டைப் ஆஃப் மார்பிள் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்தியன் மார்பிள், அடுத்து இட்டாலியன் மார்பிள். ஸோ இந்த ரெண்டு மார்பிளை தான் நம்ம இன்னைக்கு கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு டைப் ஆஃப் மார்பிளை எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ இந்த ரெண்டு டைப் ஆஃப் மார்பிளையும் மேனுஃபேக்சர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரெண்டு டைப் ஆஃப் மார்பிளும் நமக்கு நேச்சுரல் ராக்ல இருந்து தான் நம்ம கட் பண்ணி எடுக்கிறோம். ஸோ இதோட லொக்கேஷன், இந்த ரெண்டு டைப் ஆஃப் மார்பிள் எந்த லொக்கேஷனில் கிடைக்குதோ அதுக்கேற்றாப்புல அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இட்டாலியன் மார்பிள் மேக்ஸிமம் அதோட நார்த்தன் இட்டாலியில் தான் கிடைக்குது. ஸோ அதனால அதுக்கு இட்டாலியன் மார்பிள்னே பேர் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் இந்தியன் மார்பிளை பொறுத்த மட்டும் இந்தியன் மார்பிள் நமக்கு ராஜஸ்தான், குஜராத், அப்புறம் ஆந்திர பிரதேஷ் அண்ட் மத்திய பிரதேஷ் அந்த ஏரியாவில் கிடைக்குது. ஸோ ஒவ்வொரு லொக்கேஷனுக்கும் அந்த மார்பிள் அதோட கலரு, அதோட பேட்டர்ன் எல்லாமே சேஞ்ச் ஆகும். ஸோ ரெண்டாவது நம்ம பார்க்க போகிறது இந்த ரெண்டு டைப் ஆஃப் மெட்டீரியலோட சாஃப்ட்னஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ இட்டாலியன் மார்பிளை பொறுத்த மட்டும் அதோட மெட்டீரியல் லஸ்டர்ன்ற மூலக்கூறு அதிகமாக இருக்குது. ஸோ அதனால இது ரொம்ப சாஃப்டான மெட்டீரியலாக இருக்கும். தென் இந்தியன் மார்பிளை பொறுத்த மட்டும் இட்டாலியன் மார்பிளை கம்பேர் பண்ணும்போது இதோட லஸ்டரோட லெவல் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அதனால கம்பேரிட்டிவ்லி இது ரொம்ப ஹார்டான மெட்டீரியலாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இந்த ரெண்டு டைப் ஆஃப் மார்பிளில் எந்த மாதிரியான திக்னஸில் நமக்கு மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ இட்டாலியன் அண்ட் இந்தியன் மார்பிள் ரெண்டுமே நமக்கு 18 to 20 mm அவைலபிளாக இருக்குது மார்க்கெட்டில். பட் நீங்கள் இன்கேஸ் மார்பிள் பை பண்ண போகிறீங்க அப்படின்னா 18 mm கம்மியாக பை பண்ணாதீங்க. பிகாஸ் அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் அதில் கிராக்ஸு, அதுக்கப்புறம் அது டேமேஜ் ஆகுறதுக்கான ஈஸியான ஆப்ஷன்ஸு இருக்கும். ஸோ அதனால் 18 கம்மியாக நீங்கள் எப்போவுமே மார்பிள் பை பண்ணாதீங்க. தென் இட்டாலியன் மார்பிளை பொறுத்த மட்டும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 18 to 20 mm அவைலபிளாக இருக்குது. இதுவே இந்தியன் மார்பிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது மேக்ஸிமம் அப் டு 30 mm வரைக்கும் நமக்கு மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. ஸோ அடுத்ததாக பார்க்க போகிறது இந்த ரெண்டு டைப் ஆஃப் மார்பிள் என்ன மாதிரியான வெரைட்டிஸில் அண்ட் கலரில் நமக்கு அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இட்டாலியன் மார்பிளை பொறுத்த மட்டும் அதோட மேக்ஸிமம் ஆஃப் இட்டாலியன் மார்பிள் ப்ரொடியூசர் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்டாலியில் இருக்க கராரான்ற ஒரு சிட்டி தான் மேக்ஸிமம் ஆஃப் இட்டாலியன் மார்பிளை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதில் நிறைய வெரைட்டி இருக்குது. ஸோ நான் ஒரு 7 வெரைட்டி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் வெரைட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கராரா மார்பிள். ஸோ இது ஒயிட், லைட் கிரே அண்ட் ப்ளூ வித் கிரே கலரில் இருக்கிற ஸ்லாப்ல நமக்கு கலரில் அவைலபிளாக இருக்குது. ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா பேட்டிஸ்னோ, இது கோல்டன் பேஸ் கலரில் நமக்கு அவைலபிளாக இருக்குது. மூணாவதாக காலகட்டா, இது ஒயிட் அண்ட் பீச் கலரில் நமக்கு அவைலபிளாக இருக்குது. நாலாவதாக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாச்சுரோ, இந்த இது நமக்கு ஒயிட் கலரில் அவைலபிளாக இருக்குது. தென் மார்ஃபி மார்பிள், இதுவும் நமக்கு ஒயிட் கலரில் அவைலபிளாக இருக்குது. அடுத்து ஆறாவதாக பியூர் பெக் மார்பிள், இது கிரே அண்ட் ப்ரௌன் கலரில் அவைலபிளாக இருக்குது. ஏழாவதாக வெர்மவுண்ட்டும் நமக்கு ஒயிட் கலரில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த ஒயிட் கலரில் அவைலபிளாக இருக்க மார்பிள் எல்லாமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா பியூர் ஒயிட்டாக இருக்குது. அதில் கொஞ்சமாவது கிரே அல்லது வேறு ஏதாச்சும் ஒரு கலரோட ஷேடு உங்களுக்கு கண்டிப்பாக அதில் இருக்கும். ஸோ அடுத்ததான் இந்தியன் மார்பிள்ஸ் என்ன மாதிரியான வெரைட்டிஸில் நமக்கு மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ இந்தியன் மார்பிளை பொறுத்த மட்டும் அதோட கலரை பேஸ் பண்ணி தான் அதோட நேமும் நமக்கு மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓனெக்ஸ் மார்பிள். ஓனெக்ஸ் மார்பிளை பொறுத்த மட்டும் அது ஒயிட் அண்ட் பிங்க் வெரைட்டியில் நமக்கு கிடைக்குது. ரெண்டாவது பிளாக் மார்பிள். இந்த பிளாக் கலர் மார்பிள் நமக்கு ஒரு லக்ஸுரி அண்ட் எலகன்ஸ் லுக்கை நமக்கு இன்டீரியர்ஸ் பண்ணும்போது கிடைக்குது. அடுத்து மூணாவதாக கிரீன் மார்பிள். இந்த கிரீன் மார்பிளை பொறுத்த மட்டும் ஃபாரஸ்ட் கிரீன் மார்பிள் அண்ட் ஃபேண்டசி கிரீன் மார்பிள் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு டைப்பில் நமக்கு இருக்குது. இது நமக்கு ஒரு நேச்சுரல் லுக்கை அப்படியே கொடுக்குது. நாலாவதாக ப்ரௌன் மார்பிள். இந்த ஃபேண்டசி ப்ரௌன் மார்பிள் நம்ம இந்தியாவை தவிர வேற எந்த ஒரு கண்ட்ரிலையுமே நம்மளால வாங்க முடியாது. அஞ்சாவதா ஆம்பா ஒயிட்டு. இந்த மார்பிள் குஜராத்தில் எடுக்கிறாங்க. அடுத்து இந்தியன் சாச்சுவேரா. இது நமக்கு ஒயிட் கலர் மார்பிளில் பிளாக் கலர் லைன்ஸ் அங்கங்கே அந்த லைன்ஸ் த்ரூ அவுட் இருக்கும்.
ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க போறது டிரான்ஸ்போர்ட்டேஷன். ஸோ இந்த 2 டைப் ஆஃப் மார்பிளும் வந்துட்டு நமக்கு எல்லா இடத்துலயுமே அவைலபிளா இல்ல. ஸோ இத வந்து மேனுஃபேக்சர் பண்ற இடத்துல இருந்து நம்மளோட கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்கு எடுத்துட்டு வர்றது எவ்வளோ டிஃபிகல்ட்டி, பிளஸ் வந்துட்டு அதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகும் அப்படிங்கிறத தான் நம்ம இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன்ல வந்து கம்பேர் பண்ணி பார்க்க போறோம். இட்டாலியன் மார்பிள பொறுத்தமட்டிலும் அது நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாரி அது வந்து ரொம்ப சாஃப்ட் ஸ்டோன். ஸோ அத வந்துட்டு எப்பவுமே டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்றது வந்துட்டு ரொம்ப கஷ்டமான விஷயமும் கூட. ஸோ ஒன்ஸ் நீங்க டிரான்ஸ்போர்ட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு பேக் சைடு வந்துட்டு ஃபைபர் மெஷ் அப்படின்னு சொல்ற ஒரு மெஷ்ஷ வச்சுட்டு கவர் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் வந்துட்டு அதோட எட்ஜ் வந்துட்டு ப்ராப்பரா வந்துட்டு எக்ஸ்ட்ரா மெட்டீரியல வச்சு க்ளூ அந்த மாரி டைப் ஆஃப் மெட்டீரியல வந்து வச்சு நம்ம வந்துட்டு கவர் பண்ணியிருப்போம். அப்போதான் வந்துட்டு அது வந்து டிரான்ஸ்போர்ட்டேட் பண்ணும்போது நமக்கு டேமேஜ் ஆகாம இருக்கும். இதுவே வந்துட்டு இந்தியன் மார்பிள பொறுத்தமட்டிலும் அது வந்து அதோட ஸ்டோன் ஆல்மோஸ்ட் வந்து ஹார்டா தான் இருக்கும். ஸோ அத வந்து லோக்கலா வந்து நம்ம டிரான்ஸ்போர்ட்டேட் பண்றது வந்துட்டு ரொம்ப ஈஸி. தென் வந்துட்டு நம்ம இந்தியாக்குள்ளேயே இந்த இந்தியன் மார்பிள்ஸ வந்துட்டு நம்ம டிரான்ஸ்போர்ட்டேட் பண்ணும்போது நமக்கு வந்து எக்ஸ்ட்ராவா எந்த மாரியான இம்போர்ட் டியூட்டியும் வந்துட்டு நமக்கு பே பண்ண தேவையில்ல. ஸோ அதனால வந்துட்டு அதோட மெட்டீரியல் காஸ்ட்டும் வந்துட்டு நமக்கு கம்மியாவே கிடைக்கும். அடுத்ததா நம்ம பார்க்க போறது, இந்த 2 டைப் ஆஃப் மார்பிள்ல என்ன மாரியான லொகேஷன்ல நம்மனால யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத தான் வந்து பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்தியன் மார்பிள். இந்தியன் மார்பிள்ல வந்து நம்ம ஃப்ளோரிங் மெட்டீரியலாவும், பாத்ரூமோட வால்ஸ் மெட்டீரியலாவும், தென் வந்து கவுண்டர் டாப் அண்ட் வந்துட்டு டேபிள் டாப்பாவும் நம்மனால வந்து யூஸ் பண்ண முடியும். இதுவே வந்து இட்டாலியன் மார்பிள பொறுத்தமட்டிலும், இட்டாலியன் மார்பிள் இந்தியன் மார்பிள் மாரியே எல்லா லொகேஷன்லயும் நம்மனால யூஸ் பண்ண முடியும். பட் இத வந்துட்டு எக்ஸப்ட் கிச்சனோட கவுண்டர் டாப்பா நம்மனால யூஸ் பண்ண முடியாது. ரீசன் என்ன அப்படின்னா வந்துட்டு இந்த மெட்டீரியல் வந்து சாஃப்ட்டா இருக்கனால ஈஸியா வந்து பிரேக் ஆக சான்சஸ் அதிகமா இருக்கு. அதனால இத வந்து கவுண்டர் டாப்ல வந்து யூஸ் பண்ணது வந்துட்டு முடியாது. தென் வந்துட்டு நீங்க மார்பிள வந்து ஃப்ளோரிங்ல யூஸ் பண்ணும்போது வெட் ஏரியா ஃப்ளோரிங் லைக் வந்துட்டு பாத்ரூம் அந்த மாரியான இடத்துல வந்துட்டு ஆ அட்வைசபிள் கிடையாது. ரீசன் என்ன வந்துட்டு மார்பிளோட வந்துட்டு ஃபினிஷிங் வந்துட்டு ரொம்ப ஸ்மூத்தா இருக்கிறதுனால அங்க ஸ்லிப்பேஜ் வந்துட்டு அதிகமா இருக்கும். ஸோ மார்பிள எப்பவுமே வந்துட்டு பாத்ரூமோட ஃப்ளோர்ல வந்துட்டு யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போறது இந்த 2 டைப் ஆஃப் மெட்டீரியல எப்படி இன்ஸ்டால் பண்ண போறோம் அப்படிங்கிறத தான் வந்து கம்பேர் பண்ணி பார்க்க போறோம். ஸோ இன்ஸ்டாலேஷன பொறுத்தமட்டிலும் இட்டாலியன் மார்பிள்ல இன்ஸ்டால் பண்றதுக்கு நமக்கு ஹை ஸ்கில் லேபர் வந்துட்டு தேவைப்படுறாங்க. என்ன ரீசன் அப்படின்னா வந்துட்டு இந்த மெட்டீரியல நம்ம இன்ஸ்டால் பண்ணும்போது கிளாஸ ஹேண்டில் பண்ற மாரி வந்துட்டு ஹேண்டில் பண்ற மாரி இருக்கும். பிகாஸ் வந்துட்டு இத வந்துட்டு நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல வந்துட்டு ஷிஃப்ட் பண்ணும்போது மேனுவலா நமக்கு இந்த மாரியான வந்து வேக்யூம் ஜாக்ஸ் வந்துட்டு நமக்கு தேவைப்படும். ப்ளஸ் வந்துட்டு இந்த மெட்டீரியல வந்துட்டு நம்ம ஒரே லெவல்டு சர்ஃபேஸா பண்ணல அப்படின்னா வந்துட்டு இதோட ஹேர் கிராக்ஸ் வந்துட்டு நமக்கு டெவலப் ஆக சான்சஸ் இருக்குது. இதுவே இந்தியன் மார்பிள பொறுத்தமட்டிலும் அதோட டியூரபிலிட்டி வந்துட்டு அதிகம். ஸோ அதனால அதோட ஸ்ட்ரென்த்தும் வந்துட்டு அதிகமா இருக்குது. ஸோ அத வந்து நம்ம லோக்கல் லேபர வச்சு நம்மனால வந்து இன்ஸ்டால் பண்ண முடியும். அடுத்து நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க போறது இந்த 2 டைப் ஆஃப் மார்பிளோட பிரைஸ் என்ன அப்படிங்கிறத தான் வந்து கம்பேர் பண்ணி பார்க்க போறோம். இட்டாலியன் மார்பிள பொறுத்தமட்டிலும் நம்ம முன்னாடியே சொன்ன மாரி அதோட டிரான்ஸ்போர்ட்டேஷன் பிளஸ் வந்துட்டு இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் டியூட்டி வந்துட்டு அதிகமா இருக்கிறனால இந்த மெட்டீரியலோட காஸ்ட் வந்துட்டு பெர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ₹350 இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இதுவே வந்துட்டு இந்தியன் மார்பிள பொறுத்தமட்டிலும் அது லோக்கலா வந்து நமக்கு இந்தியால அவைலபிளா இருக்கு. ஸோ அதோட டிரான்ஸ்போர்ட்டேஷன் பிளஸ் வந்துட்டு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் டியூட்டி எல்லாம் நம்ம பே பண்ண தேவையில்ல. ஸோ அதனால இந்தியன் மார்பிள பொறுத்தமட்டிலும் அதோட காஸ்ட் வந்துட்டு பெர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ₹80 இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இன்கேஸ் நீங்க வந்துட்டு மார்பிள விட்டு டைல் மாரியான மெட்டீரியல் போணும் அப்படின்னா வந்துட்டு நம்ம சேனல்ல ஆல்ரெடி வந்துட்டு அந்த 2 கம்பேரிசன் நான் வந்து குடுத்துருக்கேன். மார்பிள் அண்ட் டைலு. ஸோ அதோட லிங்க்க வந்துட்டு நான் மேல இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்க் யூஸ் பண்ணி நீங்க அதோட கம்பேரிசனையும் வந்துட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம். இவ்வளோ நேரம் நம்ம கம்பேர் பண்ண இந்த வீடியோல இருந்து நீங்க உங்களோட வீட்டுக்கு என்ன மாரியான மார்பிள செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவ பத்தின கமெண்ட்ட வந்துட்டு கீழ மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ இதே மாரியான வீடியோ உங்களுக்கு கன்டினியூவா வேணும் அப்படின்னா வந்துட்டு நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதே மாரியான இன்னொரு வீடியோல நான் உங்கள சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.